அடுத்த ஒரு வாரமா அந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி வெளியே வந்திருக்கு. கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஹிட் கொண்டு அடித்து விடுவார் என்பதுதான் எனது கருத்து. இன்றைய சூழ்நிலையில தமிழ்நாட்டுல மக்கள் மிகுந்த ஏமாற்றத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். அது பெண்கள் பாதுகாப்பா இருக்கட்டும், மின்வெட்டா இருக்கட்டும், ஊழல் எதிர்ப்பா இருக்கட்டும், இவையெல்லாம் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்புல இருந்தது. இன்னைக்கு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அளவிற்கு அவங்க என்ன மாற்றம் நினைத்து வாக்களித்தார்கள், அது ஏமாற்றமாக இருக்கிறது. இதற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பது எனது கருத்து. நேற்று அதிமுக எல்லாரும் திரும்பி வந்திருக்கிறாங்க. ஆனா அதுல ராஜினாமா செய்த 4 பேர் அவர்கள் தொகுதி மக்களுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். 20 நாளைக்குள்ள அவங்க ராஜினாமா செய்து சுயநலத்துக்கு இல்ல வேற வேற கதையெல்லாம் சொல்றாங்க. என்ன கதை சொன்னாலும் மக்களின் தீர்ப்பை மதிக்காமல் ராஜினாமா செய்தது தவறு. இதை தாவேக்கா ஊக்கப்படுத்துவது மிக மிக தவறு என்பது எனது கருத்து. இல்ல இளைஞர்கள் மீது குறை சொல்வது தவறு. இளைஞர்கள் ஆக்கப்பூர்வமா இருக்கிறாங்க. இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 4 நாட்களுக்கு முன்னால் 51,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். 23 லட்சம் ஸ்டார்ட் அப்கள் இளைஞர்களுக்காக பாரத தேசம் முழுவதும் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. 5 நாடுகளுக்கு போகும் பொழுது 25 ஆண்டுகளுக்கு முன்னோக்கி நாட்டை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். 18 வேலை வாய்ப்பு முகாம்கள் நடத்தி அதுல 12 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதனால அது இளைஞர்களை வைத்து இந்த கரப்பாம்பூச்சி சொல்வதை நான் நம்ப மாட்டேன். எதிர்கட்சிகள் சில சூழ்ச்சிகள் செய்கிறார்கள். எத்தகைய சூழ்ச்சிகளை வேணாலும் கரோனாவையே எதிர்கொண்ட பிரதமர் கரப்பாம்பூச்சியை எதிர்கொள்வார். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை.